பாலச்சந்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு, எடிசன் வந்து எலக்ட்ரிசிட்டியும் லூமியர் பிரதர்ஸ் சினிமாவையும் கண்டுபிடிச்ச மாதிரி நான் கமலஹாசனை கண்டுபிடிச்சிருக்கேன்னு. இதை விட பெருமை உங்களுக்கு வேறு என்னவா இருக்க முடியும்? நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்க பாலச்சந்தர் அவர்கள் மறைந்து விட்டார் என்று நான் நினச்சிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உங்களுக்குள்ளே புதைந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன். இதுவரை நீங்கள் வெறும் கமலஹாசன், இன்று முதல் நீங்கள் பாதி பாலச்சந்தர். எனவே பாலச்சந்தர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு மரியாதையை உங்கள் உருவத்திற்கு நான் செய்ய ஆசைப்படுகிறேன். வணக்கம். காலையில் வந்து ஒத்திகையெல்லாம் பார்த்தேன், பல முறை போட்டு பார்த்தேன். பட் மறுபடியும் இந்த ஸ்பீச்சை கேட்கும்போது நான் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியல. பார்த்த ஒத்திகை எல்லாம் என்னை பொறுத்தவரையிலும் தொண்டை கமர வேஸ்ட்டாக போச்சு. ஒத்திகை பார்க்குறதுலேருந்து இந்த மேடையில் நின்று எப்படி பேசணும், எவ்வளோ குரலை உயர்த்தணும் என்பது முதற்கொண்டு அவரிடம் கற்ற பையன். கிட்டத்தட்ட 42-43 வருடங்கள். இது தாமதமாக நான் செய்யும் பப்ளிக் குரு நமஸ்காரம். ப்ரைவேட்டாக நிறையா பண்ணியிருக்கேன் நான். பல பேர் என்னை மாதிரி இருப்பவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கும் ஒரு மாபெரும் மகா குரு என் குரு. அவர் உத்தம வில்லன் நடிக்க ஒத்துக்கிட்டதே எனக்கு பெருமை. இங்கே இருப்பார்னு நினச்சி பல முன்னேற்பாடுகள் செய்யாமல் விட்டுட்டோம். இன்னும் பல விஷயங்கள் அவர்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். எங்களுக்கு மாறுதட்டி கொள்ளும்படி, உங்களுக்கெல்லாம் அவருக்கு என்மேல் எவ்வளவு பாசம் என்பதை காட்டிக்கொள்ளும்படி பல விஷயங்கள் அவரிடம் கேட்டு பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த விழாவும் வந்து அவர் அட்டன் பண்ணுவார்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டேன். பட் பார்த்திபன் சொன்னதை கர்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் என் கடமையாக உரிமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நிலவின் நிழல் தான் நான். இனி நான் தான் அவர்னு நான் நினச்சிக்குவேன். நீங்கள் நினைக்கலனாலும் பரவாயில்ல. அவர் பணியை தொடரும் ஒரு வேலைக்காரனாக நான் என்னை நினைத்துக் கொள்கிறேன். அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அது ஒரு உயில் தான். இது 5 வருடங்களுக்கு முன்பாகவே அவர் எனக்காக எழுதி வைத்தது. இங்கே அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். கண்டிப்பாக இதை நான் கமலுக்காக எழுதுகிறேன், இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு காப்பி போட்டு கொடுக்கும்போது அந்த காப்பியை குடிச்சிட்டு இது கமலுக்காக தான் எழுதுறேன்னு சொல்லிட்டு தான் எழுதியிருப்பார். ஏன் இதை அவங்கள பிடிச்சி எழுதுகிறேன் அதுக்குன்னா சாட்சி வேணும். இதுக்கெல்லாம் பதில் என்னுடைய வாழ்க்கை தான். இனி வாழப்போகும் வாழ்க்கையும் இதுவரை வாழ்ந்த கலை வாழ்க்கையும். இதுக்கு பதில் இந்த மேடையில் இருந்து எழுதி படிக்கலாம் முடியாது, எனக்கு தெரியும். அதனால தான் அதை முன்பதிவு செய்து வச்சுருக்கேன். திரு கேபி அவர்கள் என்னை கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால் நான் எங்கே இருந்திருப்பேனோ அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த கடிதத்தை கேட்கணும். அங்கே ஏதோ அவையடக்கமாக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள், நிஜம். சகோதரர் ரஜினியும் என்னையும் அவர் உருவாக்கினார் என்பது ஊருக்கே தெரியும். ஆனால் ஒருவேளை கேபி சார் அவர்கள் ரஜினியை பார்க்காம இருந்திருந்தால் கூட அவர் வேறு படங்கள் நடித்து, முரட்டு காலையில் நடித்து, அதெல்லாம் நடித்து பெரிய ஆளாக மறுபடியும் வந்திருப்பார். ஆனால் என்னை அவர் பார்க்காமல்
என்னை அவர் கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால் வேறு கமலஹாசன், வேறு வாழ்க்கை, இந்நேரம் முடிந்து போயிருக்கும். அந்த நன்றியுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது அவை அலங்காரம் அல்ல, அவை அடக்கம் அல்ல, இது நிஜம். இந்த அளவு நன்றியுடன் எனக்கு ஒரு சீடன் கிடைக்க முடியாது, இயலாது எனும் அளவிற்கு என் நன்றியை அவருக்கு காட்ட நான் முயற்சிப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். இதற்கு பதிலாக அல்ல, அவரை நினைத்து நான் எழுதிய சில வரிகள் இங்கே நான் வாசிக்க வேண்டிய கடமை இருந்தாலும் வாசித்து அழுது அசடு வழிந்து விடக்கூடாது என்பதனால் முன்பதிவு செய்யப்பட்டதை உங்களுக்கு காண்பிக்க கடமை. கேபி சார் எழுதியது உயில் என்றால் கமல் சார் எழுதியிருப்பது உயிர். தன்னுடைய உயிரிலிருந்து கொஞ்சம் கிழித்து உள்ளுக்குள் இருக்கும் மெய்யால் எழுதிய கவிதாஞ்சலி இந்த கவிதை. சந்தை பேரம் செய்தே எம்மை கந்தல் வடிவில் விற்கும் தெருவில் தையர் கடையினை நிறுவிய எங்கள் ஐயர்க்கென்றும் நன்றியை சொல் பல் ஆயிரத்தில் ஒருவன் வேறென்ன. இது உருக்கமாக எழுதுறதுக்கு நடுவுலையே தையர் கடை, ஐயர், இதெல்லாம் கொஞ்சம் அவருக்கே இருக்கிற அந்த குசும்பு, குறும்பு. இதில் கமல் சார் ஒரு கோபுரம், நாங்கள்லாம் வெறும் சின்ன துரும்பு. அவரை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான். கேபி சார் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், கமல் வெறும் 8th ஸ்டாண்டர்ட் தானே படிச்சிருக்கான், ஆனால் அவர் எழுதுகிற லெட்டரை, கமல் எழுதுகிற லெட்டரை படிக்கிறதுக்கு எனக்கு டிக்ஷனரி தேவைப்படுது இப்போல்லாம் அப்படின்ட்டு. அப்படி தன்னைத்தானே வளர்த்து கொண்ட ஒரு மாபெரும் கலைஞன் கமல் சார். இந்த நிகழ்ச்சி இப்படியே நிகழ்ச்சியாகவே போயிட்டுருக்க முடியாது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா குழந்தை தவறி போயிடும். எங்கள் தம்பி வீட்டில் கூட அப்படி தான், ஒரு குழந்தை இறந்து போச்சு, அவருடைய குழந்தை. அடுத்து 10வது மாதம் கரெக்டாக அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சோகமாகவே இல்லாமல் அது ஒரு நிகழ்ச்சியான எமோஷனாக மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்படி நம்ம எப்போவுமே ஒரு சோகத்தோடவே நிகழ்ச்சி எடுத்துகிட்டு போக முடியாது. மேடையில் அடுத்து ஒரு ரோஜா மலர், பெயர் பூஜா குமார். பூஜாவை இந்த மேடைக்குள் ஏவி விடுமுன் யூவியை பற்றி ஒரு ஏவி. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உத்தம வில்லன் படத்தில் நான் நடிக்கிறது. ரொம்ப இயற்கையாகவே இருக்கிற மாதிரி ஒரு காட்சியாகவும் ஒரு அமைப்பாகவும் ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஒரு அப்பாவா அம்மாவா எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் குழந்தைய விட்டுட்டு நீங்கள் இந்த படப்பிடிப்புக்கு வரணும்னா, அப்படி இந்த படத்தில் இல்லை கமல் சார் மேலே உங்களுக்கு என்ன அப்படிப்பட்ட ஈடுபாடு? சத்தியமாக நான் திரும்பி அந்த செட்டுக்கு வந்தது கமல் மேலே இருக்க அன்புனால இல்லை ஈடுபாட்டால் அல்ல. உன்னை எட்டி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வாக்கு முட்டுது. ஓஹோ கண்மணி கண்போடு